வீடியோல என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு, என்னென்ன டேட்டாபேஸஸ் இருக்கு, என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கு நம்ம பார்த்தோம். ஆரக்கிள் ஒரு குட்டி ரீகேப். ஆரக்கிள் அவங்களோட டேட்டாபேஸ் ஆரக்கிள், லாங்குவேஜ் வந்து SQL, PLSQL. அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. SQL, PLSQL, TSQL இந்த மாதிரிலாம் இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்க. ஸோ அதை பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர்ட் query language, procedural language, extension to structured query language, transactional query language அப்படின்னு சொல்லிட்டு டிரான்சாக்ஷனல் ஸ்ட்ரக்சர்ட் query language இப்படின்னெல்லாம் பார்த்தோம். இதுக்கு அடுத்தது ஆரக்கிளுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஆரக்கிளை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஹிஸ்ட்ரி மட்டும் பார்த்துட்டு இதுக்கு அடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோட் போயிடலாம். ஆரக்கிள் ஆரக்கிளோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வெர்ஷன் இதெல்லாம் நான் உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக மேபி அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இது 1979 இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்ன 2022, இப்போ வரைக்கும் போயிட்டே தான் இருக்கு. இப்போ உங்கள் ஃபோன்லலாம் ஒரு வருஷமோ இல்லை ஒரு 6 மாதத்துக்கோ ஒரு புது வெர்ஷன் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்லாம் வரும். அதே மாதிரி தாங்க இதுலேயும் புது அப்கிரேடேஷன் ஒரு வருஷமோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். 1979 2020 வரைக்கும் போயிட்டே தான் இருக்கு. ஆரம்பத்தில் இவங்க கிரியேட் பண்ண அந்த வெர்ஷனுக்கு பேரே வெர்ஷன் 2 தான். வெர்ஷன் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணல, வெர்ஷன் 2. இப்போ கரண்டாக போயிட்டு இருக்க வெர்ஷன் வந்து 19C. இதான் இப்போதைய கரண்ட் வெர்ஷன். மேபி இந்த வீடியோ நீங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வேற ஏதாச்சும் புது அப்கிரேடட் வெர்ஷனும் வந்திருக்கலாம், 21, 22C அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது இப்போ நான் எல்லாமே 2ல இது வந்துச்சு, வெர்ஷன் 2ல 3ல இது வந்துச்சு, 4ல இது வந்துச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பதிலாக ஒரு ஜென்ரல் ஓவர்வியூவா மட்டும் கொஞ்சம் சொல்றேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருந்தாங்க, 6க்கு அண்டர்ல உள்ள எல்லா வெர்ஷனும் வெர்ஷன் 6க்கு நான் வெர்ஷனை வீன்னு போடுறேன். ஓகே, வெர்ஷன் 6க்கு அண்டர்ல உள்ள எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிபிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொன்னோம்ல, அடுத்தது வெர்ஷன் 7. வெர்ஷன் 7 தான் என்னன்னு சொன்னாங்கன்னா ஆர்டிபிஎம்எஸ்ன்னு சொன்னாங்க. ஆர்டிபிஎம்எஸ் என்னன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இந்த டேபிளுக்கும் அந்த டேபிளுக்கும் சம்மந்தம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு தனி டேபிள், டீச்சருக்குன்னு ஒரு தனி டேபிள். உங்கள் ஸ்கூலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரெஜிஸ்டரே இருக்கு. இத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க போட்டுட்டு இருக்கப்ப இத்தனை பேர் ப்ரெசென்ட் இத்தனை பேர் ஆப்சென்ட்னு போடும்போது உங்களை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் போட்டிருக்க மாட்டாங்க. உங்கள் பேர், அன்னைக்கு நீங்கள் வந்தீங்களா வரலையா, அவ்வளோதான் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கான ரோல் நம்பர் இருக்கும். அதுக்கு பதிலாக உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் அட்ரஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்காது. அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு புக் வச்சுட்டு அதில் வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனும் இந்த ரெஜிஸ்டரும் கிட்டத்தட்ட ரெண்டும் உங்களை பொறுத்து தான். அதுக்காக எல்லாத்தையும் ஒன்றா வைக்கல, தனித்தனியாக வச்சிருக்காங்க. அந்த மாதிரி டேபிள்ஸ் வாரியாக கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது தனித்தனியாக வச்சு நீங்கள் ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிக்கலாம். உங்கள் ரோல் நம்பரை வச்சு ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு டேபிள் வாரியாக பண்ணுறது பேர் தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுக்கு அடுத்தது இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். இதுக்கு அடுத்தது வெர்ஷன் 7, 8, 9, 10லாம் நிறைய வந்துச்சுங்க. அதில் சிலரில் என்ன பண்ணுவாங்கன்னா 8க்கு அடுத்ததா ஒன்றுத்துல 8I வந்துச்சு. இந்த ஐனா மட்டும் என்னன்னு சொல்கிறேன். ஐனா என்னன்னா இன்டர்நெட்னு அர்த்தம். ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நெட். இன்டர்நெட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதுவும் ஏதோ ஒரு டேட்டா பேஸில் இருக்கிறது தான். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போயிட்டு ஒரு சாங்கே டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் கண்டிப்பாக சாங்கோட டேட்டா பேஸில் இருக்கும். ஓகேவா? நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், ப்ரௌசருக்கு போகணும், ப்ரௌசர்லேருந்து அது அந்த டேட்டா பேஸ்க்கு கனெக்ட் பண்ணணும், டேட்டா பேஸ்லேருந்து நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு பதிலாக 8I வெர்ஷன்லேருந்து டைரெக்டாக இன்டர்நெட் ப்ரௌசர் ஹெல்ப்பே இல்லாமல் உங்களால் போய் டவுன்லோட் பண்ண முடியும். அதுதான் இன்டர்நெட் வெர்ஷன்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இன்டராக்ட் வித் இன்டர்நெட், அதாவது இன்டர்நெட்டில் உள்ள டேட்டா பேஸ். இன்டர்நெட்
without browser. அடுத்தது ஐங்கிறது சொல்லிட்டேன். அதே மாதிரி ஜின்னு ஒண்ணு வந்துச்சு. இந்த ஜின்னா என்ன அப்படின்னா கிரிட் கம்ப்யூட்டிங். இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, இப்போ எங்க சி டிரைவ், டி டிரைவ்னு என்னோட இதுல பாத்தீங்க. இது பாத்தீங்கன்னா தனித்தனி ஒரு இதுவா இருந்துச்சு. ஆக்சுவலா இது தனித்தனியா பிரிச்சு காட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? ஆனா ஒரிஜினலா இது ஒரே சி டிரைவ்ல தான் இருந்துச்சு. எனக்கு தேவையான மாதிரி நான் பிரிச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி பண்றது தான் கிரிட் கம்ப்யூட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், மல்டிபிள் டேட்டாபேஸ் சர்வர்ஸ் இருக்கும். நிறைய டேட்டாபேஸ் சர்வர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பர்டிகுலர் டிஸ்க் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து உன் கண்ணுக்கு ஒரே டேட்டாபேஸா காட்டும். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு ஸ்டோரேஜ் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய செப்பரேட் ஸ்டோரேஜஸ் உனக்கு ஒரே ஸ்டோரேஜ்ல காட்டுறது. இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஜி எந்த வெர்ஷன்ல வந்துச்சோ அதுல இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லலாம்னா, மல்டிபிள் disks together shows as one server. இதுதான் ஜி. அடுத்தது சீன்னு ஒன்று வந்துச்சு. 12க்கு மேலே ஏதோ வந்துச்சு போல இருக்கு. சீனா நத்திங் பட் உங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் கிளவுட். கிளவுட் கம்ப்யூட்டிங்னு படிச்சிருப்பீங்களா? ஸோ உங்களோட டேட்டாஸ் அண்ட் டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் இந்த சி வெர்ஷனுக்கு மேலே உள்ள எந்த ஆரக்கல் யூஸ் பண்ணீங்கனாலும் டைரக்டாகவே கிளவுட்ல நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஆக்சஸ் டிபி from cloud directly. இவ்வளவுதாங்க. ஆரக்கிளை பத்தி வேற எதுவும் பெரிய ஹிஸ்டரி கிடையாது. மேபி இன்னும் ஒன்று இருக்கு. என்னன்னா ஜேவிஎம்னு ஒன்று எக்ஸ்ட்ரா, ஜாவா விர்ச்சுவல் மிஷினை அது கூட டைரக்டா ஆட் பண்ணினாங்க. மேபி அந்த 8th வெர்ஷன்ல நினைக்கிறேன். இதுதான் வந்து பர்டிகுலரா போயிட்டு இருக்க ஒரு ஒரு பேசிக் காமனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஹிஸ்டரி. இதுக்கும் மேல நீங்க தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து ஒரு ஒரு வெர்ஷன்லயும் என்ன அப்கிரேட் ஆச்சு, என்னென்ன ஆச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அடுத்ததா நீங்க ஆரக்கிளோட அந்த வெப்சைட்க்கு போயிட்டு டைரக்டாவே பார்க்கலாம். அண்ட் இன்னொன்னு, என்னோட ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எந்த வெப்சைட்ஸ்ல இருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஆரக்கிளோட வெப்சைட்ல இருந்து தான் எடுக்கிறேன். இப்போ ஆரக்கிளோட வெப்சைட்க்கு எப்படி போகிறது? ஆரக்கிள் SQL நீங்க எப்படி சர்ச் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட ஆரக்கிள் லைவ் SQLனு வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க நீங்க டைரக்டாவே ஏதாச்சும் கோட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நீங்க அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்ட்ரக்டர் கைடுன்னு இருக்கும். இந்த இடத்துல இப்போ நான் ஒரு இன்ஸ்ட்ரக்டர்னா நான் இதுல உள்ள எல்லா விஷயத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆரக்கிளை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் இந்த இடத்துல ஆரக்கிள் வந்து SQL அண்ட் PLSQL வச்சு பண்றாங்க அப்படின்னு சொன்னேன்னா அது இங்க கொடுத்துருக்காங்க. இது பப்ளிக்லி ஷேரபிள், யார் வேணாலும் சைன்இன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதெல்லாமே வந்து எப்படி பண்றது அதுல இவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்ததா அவைலபிள் டேட்டா செட்ஸ், இவங்களே சில டேட்டா செட்ஸ் வச்சிருப்பாங்க. சாம்பிள் டேட்டா செட்ஸ்னா என்ன, அது எப்படி நம்ம கிரியேட் பண்றது, டேட்டா பேஸையே நம்ம எப்படி கிரியேட் பண்றது, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதுக்கு அடுத்தது நீங்க இந்த இடத்துலயே உங்களோட டியூட்டோரியலும் கத்துக்கலாம். ஸ்டார்ட் திஸ் டியூட்டோரியல் இந்த மாதிரி சொல்லிட்டு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, காலம் எப்படி கிரியேட் பண்றது, டேட்டா மாடல் எப்படி பண்றது, செலக்ட் ஸ்டேட்மெண்ட், ஜாயின், அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு இவங்க சொல்லுவாங்க. இதை ஒரு பேஸா வச்சு தான் நான் இந்த வீடியோ கிரியேட் பண்றேன். இதுக்கு அடுத்ததா SQL கமாண்ட்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம இங்க பார்த்தோம்ல ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது. ஸோ என்ன மாதிரி கமாண்ட்லாம் இருக்கு? நிறைய கமாண்ட்லாம் இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 கமாண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த கமாண்ட்ஸை நீங்க ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களால எது எது வேணாலும் ஈஸியாவே அதுக்கு மேல நீங்க சர்ச் பண்ணி பண்ணிக்கலாம் அண்ட் ஈஸியாவும் கத்துக்கலாம். ஸோ SQL கமாண்ட்ஸை பத்தி அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்.